ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தவர்களோட வீடியோவை நம்ம யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா, அப்புறம் யூஸ் பண்ணால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுமா, காப்பிரைட் கிளைம் ஆகுமா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் கிளியராக புரியும் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இந்த கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸுங்கிறது இப்போ நம்ம வீடியோ போடுறதுக்கும் அது யூஸ் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் புது வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மக்களே. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும் போது கீழே பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மக்களே. அது வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் கொடுக்க போகிறீங்களா, இல்லைனா கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னு கொடுக்க போகிறீங்களான்னு கேட்கும். அதில் நீங்கள் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீடியோ வந்து யாரும் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக காப்பிரைட் கிளைம் ஆகிரும். இப்போ உங்கள் வீடியோ எடுத்து 100 ஆள் போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு தான் அந்த ரூபா ஃபுல்லாக ஏர்னிங்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தான். அதே இது கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபா ஏறாது, அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ள வீடியோவை அவங்களும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படிங்கிறது மக்களே. ஓகே, இப்போ கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னா என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முழுசா. ஓகே, இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம இந்த வீடியோவை கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வாங்க யூடியூப்ல பார்த்து நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஓகே மக்களே, இப்போ யூடியூப்ல வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ உதாரணத்துக்கு சர்ச்சில் போயிட்டு சேவ் ட்ரீ அப்படிங்கிறத அடிக்கலாம் மக்களே. சேவ் ட்ரீ அப்படிங்கிறத அடிச்சாச்சு, சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்க்குறீங்க மக்களே. இந்த ஃபில்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து கீழே தள்ளி வந்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த கிரியேட்டிவ் காமன்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இப்போ இந்த 15 செகண்ட் வீடியோ இருக்குது, கட்டிங் ட்ரீ அனிமேஷன் ஃபிலிம். இது வந்து கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த வித காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழாது, எந்த வித காப்பிரைட் கிளைம் விழாது மக்களே. இதனால தான் கிரியேட்டிவ் காமன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து யாருனாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம் மக்களே. எந்த வித காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுவுமே கிடையாது இதுக்கு. அதனால் தாராளமாக எல்லாரும் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகே மக்களே, எப்படி நம்ம கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் வீடியோவை நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம யூடியூப்ல வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் வந்து நான் சொன்னது பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது லைசன்ஸுங்கிறது வந்து ஸ்டாண்டர்டாக கிரியேட்டிவ் காமன் கேட்க சொல்லுங்க பார்த்தீங்களா. அது மாதிரி நம்ம எப்படி கிரியேட்டிவ் காமன் வீடியோவாக போடுறது அப்படிங்கிறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்ம சேனல் டேஷ்போர்டு இருக்குது. சேனல் டேஷ்போர்டில் இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் வீடியோ அப்படிங்கிறதுல போயிட்டு அப்லோட் வீடியோங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஃபைல்ஸ்ன்னு கேட்கும். இது ஏதாவது செலக்ட் ஃபைல்ஸ், உங்களோட வீடியோ வந்து ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். என்ட்ரு கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுத்துட்டு பாருங்க, இப்போ அப்படி கீழே வாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஷோ மோர் கீழே வந்ததுக்கப்புறம் இந்த இருக்கு பார்த்தீங்களா, லைசன்ஸ் அப்படின்னு போட்டு ஸ்டாண்டர்டா இல்லைன்னா கிரியேட்டிவ் காமனா அட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கா. இதில் வந்து நீங்கள் கிரியேட்டிவ் காமன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உங்கள் வீடியோவை யாராலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. எந்தவித காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்க முடியாது. அதே போல் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோக்குள்ளே அவங்க எடுத்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைமும் ஸ்ட்ரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இதுதான் இதோட கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்ங்கிறது மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.